அல்லாஹ்விற்கு தெரியும் எந்த தரத்தை எந்த தரத்தோடு இணைக்க வேண்டும் என்று. எந்த பாவத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் அப்படி இணைப்பான். இது ஆணுக்கு. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனுக்கு பெண் பார்க்க சென்றார்கள். யாரை பார்த்தார்கள்? கலீஃபா. யாரை பார்த்தார்கள்? செல்வம் உள்ள பெண்ணையா? என் போன்ற ரோம பாரசீக அரசர்களின் மகளையா? இரவிலே உலா வந்தார்கள். ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு பெண் உடைய வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார். தாய் சொன்னார்கள், மகளே, காலை விடிய போகிறது, பாலிலே தண்ணீரை கலந்து விடு. மகள் சொன்னால், அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள், கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்போம். தெரிஞ்ச சம்பவம் தான். அமீருல் முஃமினீன் யார்? யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடை செய்திருக்கிறார்கள். தாய் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் உமர் உங்களோடா எம்மோடா இருக்கிறார், கள பாலை தண்ணீரிலே. தாயே, வ இன் கான அமீருல் முஃமினீன லா யரானா வ ரப்பு அமீருல் முஃமினீன யரானா. என் தாயே, அமீருல் முஃமினீன் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனின் ரப் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே. யார் கேட்பது? வெளியே யார் கேட்பது? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மறுநாள் காலை வந்தடைந்தார்கள். தன்னுடைய மகனை அழைத்தார்கள். ஆசிம் இப்னு உமர், ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆசிம், உனக்கு பொருத்தமான ஒரு மணப்பெண்ணை, ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை, வசதி இல்லை, எதுவும் இல்லை, அல்லாஹ்வின் அச்சத்தை தவிர தேர்ந்தெடுத்திருக்கிறேன், திருமணம் செய். மகனும் ஏற்றுக்கொண்டார்கள். சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள். லைலா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பனு உமையாவுடைய கோத்திரத்திலே அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், கலீஃபா.